அன்றைக்கி நைட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு பெங்களூர்ல இருந்து ஊருக்கு பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன். திடீர்னு தோணுச்சு இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. சரி, உடனே மொபைல் எடுத்து எல்லாத்தையும் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரின்னு டைம் என்னன்னு பார்த்தா 12:00 12 அன்னைக்கு டேட் 12/12. ஓ மை காட், இட் ஃபீல்ஸ் லைக் எ பிளஸிங். அவ்வளோதான், there is no going back from this. கட் பண்ணா வணக்கம் மக்களே, இது ஈரோடு பஸ் ஸ்டாண்ட். காலையில் 5 மணிக்கு தான் ரீச் ஆனேன். அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் 6 மணிக்கு ஊருக்கு போகிற பஸ் வந்துச்சு. எங்கள் ஊருக்கு ஈரோடுலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் போகணும். இந்த ஏர்லி மார்னிங் வெதரில் அப்படியே ஜன்னலமாக உட்காந்துட்டு காற்று வாங்கிட்டு போகிற ஃபீல் இருக்கே. அப்புறம் அப்படியே இறங்கி நடந்து போயிட்டு இருந்தேன். ஒரு 6:30 இருக்கும். திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, எனக்கு எல்லாமே புதுசாக இருக்குன்னு நினச்சிட்டு போயிட்டு இருந்தேன். மழை கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சு. சரி, கொஞ்ச நேரம் ஒதுங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு அப்புறம் கிளம்பிட்டேன். இதுதான் எங்கள் ஊர் திருமங்கலம். ஏரிக்கு ஏற்ற மாதிரி எங்கே பார்த்தாலும் பசுமையாக மங்களகரமாக தான் இருக்கும். வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 8 மணிக்கு என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆமாம் மக்களே, நான் ஆர்கிடெக்சரல் ப்ளஸ் இன்டீரியர் டிசைனர். முன்னாடி பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக ஓனாக டிசைன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் மார்னிங் 9க்கு ஒர்க் அவுட் செஷன். ஒர்க் அவுட்டில் நான் பெரிய ப்ரோலாக இல்லை, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணுவேன். இன்னைக்கு வார்ம் அப்லாம் முடிச்சுட்டு ட்ரைசஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டு ட்ராவல் பண்ணவே நான் கொஞ்சம் டயர்டாகிடுவேன். ஸோ குட்டியாக ஒரு தூக்கத்தை போட்டுட்டு மதியம் ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு ஓகே மறுபடியும் கண்டினியூ பண்ணேன். அப்புறம் நைட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஜேர்னலிங் பண்ணேன். இது வரைக்கும் நீங்கள் ஜேர்னலிங் பண்ணதில்லை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மனசில் இருக்க பாரமே குறைஞ்சி. தென் ரீடிங் டைம். சைக்கோ சைபர்நெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தரமான புக்கு, செல்ஃப் இமேஜ் பற்றி சொல்லியிருப்பாங்க. நம்ம மைண்ட் செட் அண்ட் ஆக்ஷன் மூலிமா எப்படி எல்லாத்தையும் பாசிட்டிவாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. படிக்காதவங்க எதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இந்த புக்கான லிங்க் கொடுக்குறேன். அவ்வளோதான் மக்களே, இன்னைக்கு டே 1 முடிஞ்சது. தூங்க போகிறேன். திரும்ப நாளைக்கு சந்திக்கலாம். கன்சிஸ்டண்டாக இருங்க அண்ட் அதை ஃபீல் பண்ணுங்கள்.